பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் சஃபரிங் துன்பப்படுதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சங்கீதம் 9:14 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, நாம் படும் பொழுதும் நம்முடைய துன்பத்தை கர்த்தர் நம்மை பார்க்கும்படி நாம் அவரிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிகிறோம். எனவே எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சங்கீதம் 9:14 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்துகிற உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார் என்று உபாகமம் 30:7 கூறப்பட்டுள்ளது. சகல சாபங்களையும் கர்த்தர் நம்முடைய சத்துருக்கள் மேலும் நம்மை துன்பப்படுத்துகிற நம்முடைய பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார் என்று உபாகமம் 30:7 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் இணைத்த சதி மோசங்களில் அவர்களை அகப்படுவார்கள் என்று சங்கீதம் 10:2 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, நாம் துன்பப்படும் பொழுதும் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் என்று நாம் அறிகிறோம். சங்கீதம் 10:2 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியை நடக்க மனதாக இருக்கும் பொழுதே நாம் துன்பத்தை அனுபவிப்போம் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களை, ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளலாமா? நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதா கர்த்தாவே, அப்பா, இப்பொழுது கூட சுவாமி துன்பப்படுதலை குறித்து நாங்கள் தியானித்தோம். சுவாமி, அப்பா, எங்களுடைய சத்துருக்களை நீரை துன்பப்படுத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். சுவாமி, அப்பா, தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறதே. சுவாமி, தேவனாகிய கர்த்தாவே, தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கிற நாங்களும் உங்களுடைய சுவாமி துன்பப்படுதலும் பொழுதும் கூட சுவாமி, அப்போ உண்மை உறுதியை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை பகைக்கிற எங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கள் மீது சாபங்களை எல்லாம் மரப்பண்ணுவீர் என்று வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் தியானித்தோம். நீரே எங்களுடைய சத்துருக்களுக்கு சத்ருவாய் இருந்து எங்களை மீட்டு காத்து ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.